இந்த சாலை போடணும் அப்படின்னப்ப ஃபாரஸ்ட்ல வந்து இல்ல சார், இது வந்து வனத்துறைக்கு ஈடான நிலம், வனத்துறைக்கு உண்டான நிலத்துல சாலை போட முடியாதுன்றப்ப நம்ம எல்லாருடைய நல்ல நேரம் சித்திக் சார் வந்து ஒரு நல்ல புத்தகம் படிக்கக்கூடிய ஒரு நல்ல பழக்கம் உண்டவர். அவர் வந்து இந்த சேலம் டிஸ்ட்ரிக்ட் மேனுவல் வந்து படிச்சிருக்கிறாரு. இந்த சேலம் டிஸ்ட்ரிக்ட் மேனுவல்ல அஞ்சட்டி எனக்கூடிய இந்த ஊர்ல இருந்து ஒகேனக்கல் போறதுக்காக வந்து ஒரு ரைட் ஆஃப் வே இருக்கு அப்படின்றத வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அந்த ரைட் ஆஃப் வே இருக்குல்ல, அப்ப ஃபாரஸ்ட் நீங்க ரோடு போடுங்கன்னு சொல்லிட்டு அப்படி வந்த ரோடு தான் இன்னைக்கு வந்து அஞ்சட்டில இருந்து ஒகேனக்கல் போகக்கூடிய ரோடு. ஏதோ நான் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப மனதுக்கு பிடித்த ஒரு எழுத்தாளர் வந்து பாத்தீங்கன்னா சோ தர்மன் அப்படின்ற ஒரு எழுத்தாளர். அவர் வந்து சூல் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்கிறாரு. நான் பெத்ததாலப்பள்ளி அப்படின்ற ஒரு ஊர்ல வந்து இந்த ஒரு வாட்டர் பாடி ரெஸ்டரேஷன் ப்ராஜெக்ட் சிஎஸ்ஆர் ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் போது இதை நான் படிக்கிறேன். நான் படிச்சது வந்து முடி. இப்ப நீங்க வந்து பொன்னியின் செல்வன்ல வந்தியத்தேவன் வந்து கார்த்தி பிக்சட் அவ்வளவுதான். ஆனா நீங்க அந்த புத்தகத்தை படிக்கும் போது வந்தியத்தேவன் வந்து கருப்பா சிவப்பா, அவருடைய குதிரை வந்து வெள்ளையா கருப்பா, அவருக்கு முடி இருந்துச்சா முடி இல்லையா, எல்லாமே உங்களுடைய கற்பனை. நீங்கள் நினைப்பதுதான் வந்தியத்தேவன், நீங்கள் நினைப்பதுதான் வீராணமேரி, நீங்கள் நினைப்பதுதான் அப்போது இருந்த சோழ தேசம். அப்படி இருக்கும் மறைந்த எழுத்தாளர் பூமணி வந்து எழுதிய வெக்கை எனப்படும் நாவலுடைய தாக்கம் தான் வந்து இந்த அசுரன் அப்படின்னு ஒரு படம். அசுரன் ஒரு படம் அறியப்படாத தமிழகம், பண்பாட்டு அசைவுகள், அழகர் கோயில் போன்ற பல்வேறு சிறப்பான பதிவுகளா வந்து தோ பரமசிவம் அவர் வந்து எழுதி கொடுத்திருக்கிறாரு. அன்பார்ச்சுனேட்லி இந்த தோ பரமசிவம் அவருடைய புத்தகங்கள் வந்து இன்னும் மக்களிடையே இன்னும் அந்த அளவுக்கு போய் சேரல. இன்னும் நிறைய போய் சேரணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த புத்தகத்தை விழா மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லை, இனிய மலை வணக்கம். மிகச் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கும் இந்த 15வது ஓசூர் புத்தக திருவிழாவை கிருஷ்ணகிரி மாவட்ட நிர்வாகத்துடன் இணைந்து சிறப்பாக நடத்தி கொண்டு வரும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்திற்கும் இந்த ஓசூர் புத்தக திருவிழாவின் தலைவர் திரு நீலகண்டன் அவர்களுக்கும் ஒருங்கிணைப்பாளர் திரு சேதுராமன் அவர்களுக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ள பர்கூர் மற்றும் கிருஷ்ணகிரி சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் இருக்கக்கூடிய ஓசூர் கார்பரேஷன் கமிஷனர், ஓசூர் சப் கலெக்டர், அசிஸ்டன்ட் கலெக்டர் ட்ரெயினிங், இங்கு வந்திருக்கக்கூடிய பல்வேறு ஆளுமைகளுக்கும் இங்கு வந்திருக்கக்கூடிய வாசிப்பாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தினை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். புத்தகம் அப்படின்றது வந்து வெறுமனே பார்த்தா வந்து அது ஒரு காகிதம். ஆனால் அதை சரியாக பயன்படுத்தினால் அதுவே உலகின் தலை சிறந்த ஆயுதம். புத்தகம் அப்படின்றது வந்து ஒரு மனிதனுக்கு வந்து மிக மிக உற்ற நண்பன் அப்படின்றது வந்து நம்மளுடைய கிருஷ்ணகிரி சட்டமன்ற உறுப்பினர் வந்து சரியாக சொன்னாரு. அதாவது காந்தியடிகள், காந்திஜின்னு இருந்தவர் வந்து மகாத்மா காந்தி அப்படின்றது வந்து மாத்தினது வந்துன்னா ஜான் ரஸ்கின் எழுதிய அன்டு திஸ் லாஸ்ட் புத்தகத்தை படித்த பிறகுதான் என்னுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு மகாத்மா காந்தியடிகள் வந்து அடிக்கடி சொல்வாரு. அதே மாதிரி லியோ டால்ஸ்டாய் எழுதிய வார் அண்ட் பீஸ் புத்தகம் என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது அப்படின்றத வந்து மகாத்மா காந்தியடிகள் வந்து மிக அழகாக வந்து சொல்வார். ஏன்னா புத்தகம் வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கை, அவனுடைய சிந்திக்கும் திறன், அவனுடைய வாழ்வியல் முறை எல்லாத்தையுமே வந்து முழுக்க முழுக்க மாற்ற வல்லது. ஒரு புத்தகம் அப்படின்றது படிக்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கலாம், படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கலாம். ஒரு புத்தகம் எழுதுவதற்கு வந்து அவ்வளவு கடினமான அவ்வளவு உழைப்புகள் வந்து நம்ம போட வேண்டியிருக்கும். இப்ப இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம 2 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் வந்து தோ பரமசிவம் எழுதிய புத்தகம் அறியப்படாத தமிழகம் அப்படின்ற ஒரு புத்தகத்தை வந்து நான் கொடுத்திருந்தேன். அது வந்து என்னை மிக மிக பாதித்த ஒரு புத்தகம். அதான் இப்பதான் வந்து நான் தமிழ்நாட்டில் சேர்ந்ததுல இருந்து என்னுடைய பணிக்காலம் முழுவதும் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக தென் தமிழ்நாட்டில் தான் வந்து நான் பயணித்திருக்கிறேன். தேனி ஆரம்பிச்சு தேனி, சிவகாசி, திண்டுக்கல், தூத்துக்குடி, மதுரை, அதுக்கப்புறம் இப்பதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து வட மேற்குக்கு வந்து வந்திருக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது தென் தமிழகத்துடைய பண்பாட்டு அசைவுகளை வந்து துல்லியமாக பிடித்து அந்த என்னென்ன பண்பாடு, எந்தெந்த சமுதாயத்தினர் என்னென்ன மாதிரி பண்பாடை வந்து பண்ணுவாங்க அப்படின்ட்டு அவர் ஒரு பெரிய நீளமான ரிசர்ச் கட்டுரையை எழுதி அந்த கட்டுரையை வந்து பல்வேறு பதிப்புகளாக வந்து அறியப்படாத தமிழகம், பண்பாட்டு அசைவுகள், அழகர் கோயில் போன்ற பல்வேறு சிறப்பான பதிவுகளா வந்து தோ பரமசிவம் அவர் வந்து எழுதி கொடுத்திருக்கிறாரு. அன்பார்ச்சுனேட்லி இந்த தோ பரமசிவம் அவருடைய புத்தகங்கள் வந்து இன்னும் மக்களிடையே இன்னும் அந்த அளவுக்கு போய் சேரல. இன்னும் நிறைய போய் சேரணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த புத்தகத்தை விழா மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்ல, இப்ப நீங்க வந்து எத்தனை பேர் வந்து தனுஷ் அவர்கள் நடிச்ச அசுரன் படம் பார்த்திருக்கீங்க? நிறைய பேர் பார்த்திருக்கீங்க. அந்த அசுரன் படம் வந்து ஒரு புத்தகத்தை பேச கொண்டது. யாருக்காவது தெரியுமா? சமீபத்தில் மறைந்த எழுத்தாளர் பூமணி வந்து எழுதிய வெக்கை எனப்படும் நாவலுடைய தாக்கம் தான் வந்து இந்த அசுரன் அப்படின்னு ஒரு படம். அசுரன் ஒரு படம்னாலும் பூமணி எழுதிய ஒரு ஆகச்சிறந்த படிப்பு வந்து பாத்தீங்கன்னா அஞ்சாடி அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். யாராவது இங்க படிச்சிருக்கீங்களா?
மேல அஞ்சாடி அப்படின்ற ஒரு புத்தகம், கிட்டத்தட்ட 1000 பக்கங்கள் அந்த புத்தகம். ஆனா அந்த புத்தகத்தை கையில எடுத்துட்டீங்கன்னா அது கீழே வைக்க முடியாது. தென் தமிழகத்தை, குறிப்பாக மதுரைக்கு கீழ் உள்ள தமிழ்நாட்டை பற்றிய பல அறியப்படாத பொக்கிஷங்கள் வந்து அந்த புத்தகத்துல வந்து இருக்கு. அருமையான ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தை படிக்கும் போது ஒரு IAS அதிகாரியாக ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றது, ஒரு சில ஊர்கள்ல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, ஃபண்டமெண்டலாவே அந்த பிரச்சனை வந்து ஹிஸ்டாரிக்கலாவே வந்துட்டு இருக்கோம். அப்ப அந்த பிரச்சனைகளை எப்படி டீல் பண்றது, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து அந்த புத்தகத்துல இருக்கும். அதே மாதிரி வந்து சுளுந்தி அப்படின்னு ஒரு புத்தகம். அந்த சுளுந்தி புத்தகம் என்னன்னா, திண்டுக்கல் பக்கத்துல ரெட்டியார் சத்திரம் மலையில இருக்கக்கூடிய அந்த காலத்துல இருக்கக்கூடிய வைத்தியர் அப்படின்ற ஒரு கம்யூனிட்டி, அவங்களை பத்தின ஒரு அருமையான ஒரு புத்தகம். ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, அந்த புத்தகத்தை எழுதுவதற்கு குறைந்தபட்சம் 5 to 6 வருஷம் அந்த எழுத்தாளர் வந்து கண்டிப்பாக கஷ்டப்பட்டிருப்பாரு. அந்த எழுத்தாளர்களுக்கு அவர்கள் எதிர்பார்ப்பது மானிட்டரி பிலீஃப், மானிட்டரி இல்ல. அதாவது எழுத்தாளர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா மாஸ்லோஸ் ஹைரார்கி ஆஃப் நீட்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு வந்து சோஷியல் செக்யூரிட்டி ஆரம்பிச்சு செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் வரைக்கும் போகும். அனைத்து எழுத்தாளர்களும் எப்பொழுதும் வந்து பொருளை நோக்கி செல்பவர்கள், அவங்களாம் செல்ஃப் ஆக்சுவலைசேஷனை நோக்கி போயிட்டாங்க. அதாவது அவர்களுக்கு வேண்டியது அவர்கள் படைப்பை பற்றிய ஒரு சிறு பாராட்டு, அவ்வளவுதான். நான் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப மனதுக்கு பிடித்த ஒரு எழுத்தாளர் வந்து பாத்தீங்கன்னா சோ தர்மன் அப்படின்ற ஒரு எழுத்தாளர். அவர் வந்து சூல் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்கிறாரு. நான் வந்து ஒரு IAS அதிகாரியாக எந்தெந்த ஊருக்கெல்லாம் நான் செல்கிறேனோ 2 விஷயத்துல வந்து நான் மிக கான்சென்ட்ரேட் பண்றது, ஒண்ணு மரம் நடுறது, இன்னொன்னு வந்து வாட்டர் பாடி ரெஜுவனேஷன். இந்த 2 விஷயத்தையும் அதோடைய முக்கியத்துவத்தை எனக்கு உணர்த்தியது வந்து சோ தர்மன் அவர்களுடைய சூல் புத்தகம். அந்த புத்தகத்துல வந்து நம்ம உருளை குடி அப்படின்னு சொல்லிட்டு சாத்தூர் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஊரை பத்தி அவர் எழுதியிருப்பாரு. அவ்வளவு ஒரு அருமையான புத்தகம். அந்த புத்தகத்தை படித்ததுல இருந்து வாட்டர் பாடி ரெஸ்டோரேஷன், பிளான்டேஷன் ரெண்டுத்துலயும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டா நான் பண்ணிட்டு இருந்தேன். பெத்ததாலப்பள்ளி அப்படின்ற ஒரு ஊர்ல வந்து இந்த ஒரு வாட்டர் பாடி ரெஸ்டோரேஷன் ப்ராஜெக்ட், CSR ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் போது இதை நான் படிக்கிறேன். நான் படிச்சது வந்து ஆங்கில இந்து நாளிதழ்ல வந்து, அந்த நாளிதழில் வந்து திரு சோதர்மன் அவர்கள் படித்து அதை வந்து ஒருத்தர் கொண்டு போய் அவர்கிட்ட காமிச்சு அவர் எனக்கு வந்து தொலைபேசியில பேசுறாரு. இத்தனைக்கும் நான் தூத்துக்குடியில் அவரை நேரில் பார்த்திருக்கேன். தூத்துக்குடியில வந்து 13வது மையவாடி அப்படின்னு சொல்லிட்டு தூத்துக்குடியை பத்தி ஒரு அருமையான புத்தகத்தையும் அவர் எழுதியிருக்கிறாரு. பட் ஏன் இதெல்லாம் வந்து சொல்றேன் அப்படின்னா, ஒரு கனெக்ட், ஒரு புத்தகம் வந்து ஒரு மனிதனை எப்படியெல்லாம் வந்து மாற்ற வல்லது அப்படின்றதுக்கு வந்து இது ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. நாங்க உங்ககிட்ட கேட்கறது என்ன அப்படின்னா, இன்ஸ்டாகிராம் பார்க்குறோம், கான்டென்ட் கன்சியூம் பண்றோம், ரீல்ஸ் பார்க்குறோம், தவறு இல்லை. அரை மணி நேரம் ரீல்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் 1 மணி நேரம் புத்தகம் வாசிங்க. ஏன்னா அந்த புத்தகம்ன்றது வந்து இப்போ பொன்னியின் செல்வன் வந்து படம் பார்த்துருக்கீங்க. ஆனால் பொன்னியின் செல்வனுடைய புத்தகத்திற்கு எவ்வளவு பெரிய ஒரு பிலிம் மேக்கர் படம் எடுத்தாலும் அது ஈடாகாது. அந்த முதல் ஓபனிங் பொன்னியின் செல்வன்ல பார்த்தீங்கன்னா, வந்தியத்தேவன் வந்து வீராணம் ஏரிக்கரையில வந்து புறவியின் மீது ஏறி வந்தியத்தேவன் வர்றதுதான் வந்து முதல் சென்டென்ஸ். வந்தியத்தேவன் கருப்பா சிவப்பா, அவர் முடி. இப்ப நீங்க வந்து பொன்னியின் செல்வன்ல வந்தியத்தேவன் வந்து கார்த்தி பிக்சட், அவ்வளவுதான். ஆனா நீங்க அந்த புத்தகத்தை படிக்கும் போது வந்தியத்தேவன் வந்து கருப்பா சிவப்பா, அவருடைய குதிரை வந்து வெள்ளையா கருப்பா, அவருக்கு முடி இருந்துச்சா முடி இல்லையா, எல்லாமே உங்களுடைய கற்பனை. நீங்கள் நினைப்பதுதான் வந்தியத்தேவன், நீங்கள் நினைப்பதுதான் வீராணம் ஏரி, நீங்கள் நினைப்பதுதான் அப்போது இருந்த சோழ தேசம். அப்படி இருக்கும்போது இவ்வளவு எஃபர்ட் போட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு நாம் வந்து நம்ம காட்டக்கூடிய நன்றி என்னன்னா, இந்த புத்தகங்களை வாங்குவது, அந்த புத்தகங்களை பத்தி ஒரு சில நல்ல விஷயங்கள் வந்து பேசுவது. இன்னொன்று வந்து புத்தகங்கள் வந்து தனி மனிதனுக்கு தான் வந்து பயனுள்ளதாக இருக்குமா, சொசைட்டிக்கு வந்து பயனுள்ளதாக இருக்குமானா கண்டிப்பான முறையில் சொசைட்டிக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். ஒரு 2 உதாரணம் மட்டும் சொல்லிக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். இப்போ வந்து நம்மளுடைய தொப்பூர் கணவாய், அதாவது இங்கிருந்து சேலம் போற இடத்துல தொப்பூர் கணவாயில ஒரு புதிய பாலம் வந்து கட்டிட்டு இருக்காங்க. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா, எத்தனை பேர் படிச்சிருப்பீங்கன்னு தெரியல, தினத்தந்தி வந்து ஒரு ஆர்டிகல் ஒன்று வந்துச்சு, படிச்சிருந்தீங்களா? சந்தோஷம். சோ தொப்பூர் கணவாய், அந்த தொப்பூர் சாலை அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் முக்கியமா தென் இந்தியாவில வந்து தாது பஞ்சம் வந்து தலைவிரித்து ஆடினப்ப பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் வந்து வேலைக்கு உணவு, அதாவது வேலை பார்த்தா அவங்களுக்கு வந்து உணவு தானியம் கொடுப்பதற்காக 2 விஷயம், வட இந்தியாவில இருந்து வரக்கூடிய உணவு தானியங்களை கொண்டு போய் சேர்ப்பதற்காகவும், இங்க இருக்கிற மக்கள் பஞ்சத்தில் வந்து மடியாமல் இருப்பதற்காக அவர்களுக்கு வேலை கொடுத்து அவர்களுக்கு உணவு கொடுப்பதற்காக கட்டப்பட்ட ஒரு ஹைவே தான் இந்த தொப்பூர் காட்டு. சோ அந்த தொப்பூர் காட்டை பத்தின ஒரு அருமையான ஹைவே வந்து ஒரு நல்ல கதை இருந்தப்ப, அப்ப நான் வந்து பார்த்தேன் எங்க இருந்து இந்த டேட்டாவை இவங்க எடுத்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தப்ப, HL ஃபனு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இருந்த ஒரு பிரிட்டிஷ் கலெக்டர், அவர் வந்து டிஸ்ட்ரிக்ட் மேனுவல் ஆஃப் சேலம் டிஸ்ட்ரிக்ட் மேனுவல் அப்படின்னு ஒரு அருமையான ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறாரு. எனக்கு உடனே ஸ்ட்ரைக் ஆச்சு. அதாவது இங்க இருக்கவங்க வந்து அஞ்செட்டியில இருந்து ஒகேனக்கல் எத்தனை பேர் போயிருக்கீங்க? கிட்டத்தட்ட எல்லாரும் போயிருக்கீங்க. அஞ்செட்டி ஒகேனக்கல் இப்போ வந்து சாலை போட போறோம், வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷத்துல நீங்க போயிடலாம். அந்த சாலை இல்லைன்னா நீங்க எப்படி போவீங்க?
அஞ்சட்டியிலேருந்து ஓசூர் வந்து கிருஷ்ணகிரி போய் தருமபுரியிலேருந்து ஒகேனக்கல் போனோம். இந்த சாலை வந்ததுல வந்து ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கதை இருக்கு. இந்த சாலை வந்து ஒரு காட்டில் அமைந்திருக்கக்கூடிய சாலை. வனத்துறை இடத்துல வந்து சாலை நம்ம போட முடியாது, போடக்கூடாது. வனத்துறை இடத்துல வந்து சாலை நம்ம போடணும்னா ஏற்கனவே அங்க சாலை இருந்ததுக்கான ரைட் ஆஃப் வே, அந்த ரைட் ஆஃப் வே இருந்தால் தான் அந்த சாலையை போட முடியும். ஸோ இப்போ இருக்கக்கூடிய நிதி செயலாளர் உயர் திரு சித்திக் IAS அவர்கள் தருமபுரி மாவட்ட ஆட்சியராக இருந்த காலத்தில் வந்து இந்த சாலை போடணும் அப்படின்னப்ப ஃபாரஸ்ட்ல வந்து இல்லை சார், இது வந்து வனத்துறைக்கு ஈடான நிலம், வனத்துறைக்கு உண்டான இடத்துல சாலையை போட முடியாதுன்றப்ப நம்ம எல்லாருடைய நல்ல நேரம் சித்திக் சார் வந்து ஒரு நல்ல புத்தகம் படிக்கக்கூடிய ஒரு நல்ல பழக்கம் உண்டவர். அவர் வந்து இந்த சேலம் டிஸ்ட்ரிக்ட் மேனுவல் வந்து படிச்சிருக்கிறாரு. இந்த சேலம் டிஸ்ட்ரிக்ட் மேனுவல்ல அஞ்சட்டி எனக்கூடிய இந்த ஊர்ல இருந்து ஒகேனக்கல் போறதுக்காக வந்து ஒரு ரைட் ஆஃப் வே இருக்கு அப்படின்றத வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அந்த ரைட் ஆஃப் வே இருக்குல்ல, அப்ப ஃபாரஸ்ட் நீங்க ரோடு போடுங்கன்னு சொல்லிட்டு அப்படி வந்த ரோடு தான் இன்னைக்கு வந்து அஞ்சட்டில இருந்து ஒகேனக்கல் போகக்கூடிய ரோடு. ஏதோ ஒரு அதிகாரிக்கு இருக்கக்கூடிய வாசிப்பு பழக்கம், அவர் படித்தது ரொம்ப ரொம்ப முக்கியமா, அவர் படித்ததை அவர் நினைவில் வைத்திருந்தது, அவர் நினைவில் வைத்திருந்ததை அதை அவர் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு பயன்படுத்தியது. இன்னைக்கு அஞ்சட்டில இருந்து ஒகேனக்கலுக்கு 20 நிமிஷத்துல போறோம். இல்லைன்னா அஞ்சட்டில இருந்து ஒகேனக்கல் போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்றது வந்து உங்களுடைய கற்பனைக்கே விட்டுறேன். அதே மாதிரி கென்னத் ஆண்டர்சன் அப்படின்னு ஒரு வேட்டையர் வந்து நம்ம ஊர்ல இருந்திருந்தாரு. ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு வேட்டையர் அவரு. அந்த கென்னத் ஆண்டர்சனுடைய கிரானிக்கல்ஸ், அவருடைய வந்து இங்க அந்த காலத்துல வந்து இந்த பகுதிகளில் தேங்கனிக்கோட்டை, தஞ்சட்டி போன்ற பகுதிகளில், தடி போன்ற பகுதிகளில் வந்து புலி நடமாட்டம் ரொம்ப அதிகமா இருந்ததுனால அப்பப்ப அவரை தான் வந்து கூப்பிட்டு விடுவாங்க பெங்களூர்ல இருந்து. அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார், தி ஆம்னிபஸ் ஆஃப் கென்னத் ஆண்டர்சன் அப்படின்ட்டு. அந்த ஆம்னிபஸ் ஆஃப் கென்னத் ஆண்டர்சன் புக்ல வந்து மிக அருமையாக அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வியல் முறைகள், அதே மாதிரி வந்து குதிரையன் பீக்ன்றது தான் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேயே மிக உயர்ந்த ஒரு சிகரம். அந்த குதிரையன் பீக் போற வழியில இருக்கக்கூடிய ஒரு ஏரியில இருக்கக்கூடிய இரட்டை ஆலமரத்தை பத்தி அவ்வளவு அழகா எழுதியிருப்பாரு. அந்த இரட்டை ஆலமரம் இன்னைக்கும் இருக்கு. ஏன் இதை நான் சொல்றேன்னா, புத்தகத்துல படித்த ஒரு விஷயத்தை நீங்க நேரில் போய் அந்த இரட்டை ஆலமரத்தை பார்க்கும் போது உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் வரும் அப்படின்றது வந்து உங்க கைக்கு விட்டுறேன். ஏன் இதெல்லாம் வந்து நான் சொல்றேன் அப்படின்னா, மொபைலை தாண்டி ஒரு உலகம் இருக்கிறது, இன்ஸ்டாகிராமை தாண்டி ஒரு உலகம் இருக்கிறது, ரீல்ஸை தாண்டி ஒரு உலகம் இருக்கிறது. அந்த உலகத்தை புத்தகங்கள் அழகாக நமக்கு வந்து படம் போட்டு காட்டுகிறது. அதனால இந்த புத்தகங்கள் வாசிப்பு அப்படின்றது உங்களுக்கு இருந்தால் மட்டும் பத்தாது. தயவு செய்து உங்களுக்கு இருக்கக்கூடிய உங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த பழக்கத்தை கொண்டு வாங்க. முதல்ல கிண்டில்னு ஒன்று வந்துச்சு. கிண்டில் வந்தப்ப என்ன சொன்னாங்க, அவ்வளவுதான், இனிமேல் வந்து பிசிக்கல் புக்ஸே இருக்காது, எல்லாரும் கிண்டில் தான் படிக்க போறாங்கன்னாங்க. இப்ப கிண்டில் முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் வந்து புதுசுல பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு கிண்டிலே ஒரு டேப் மாதிரி இருக்கும். அதுலயே ஒரு 8000 ரூபாய்க்கு இருக்கும். அதுல புக் வாங்குறதுக்கு தனி, எல்லா புக்குமே பயங்கர சீப்பு. இங்க வந்து பார்த்தா டான் பிரவுனோட ஒரு புக் இருந்துச்சு, அது 1500 ரூபாய். நாங்க கிண்டில் வாங்கினீங்கன்னா வெறும் 200 ரூபாய் தான். ஆனால் கிண்டில் வந்து சப்சிக்வெண்டா மைக்ரேட் ஆகி கிண்டில் தேவையில்ல, நம்மளுடைய டேப் நம்மளுடைய மொபைல்லேயே வந்துருச்சு அப்படின்ற மாதிரி வந்தாலும் இன்றைக்கும் இந்த ஒரு புத்தகத்தை எடுத்து ஒரு புது புத்தகத்தின் ஒரு அதோடைய ஒரு ஸ்மெல்லு, அந்த ஸ்மெல்லை வந்து வாசிச்சுட்டு அந்த புது புத்தகத்தை பெறட்டும் போது கிடைக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் வேற எதுவுமே கிடைக்காது. அதனால நீங்களும் தேடி தேடி வாசியுங்கள். நீங்கள் வாசிக்கத்தான் மேலும் எழுத்தாளர்கள் வருவார்கள். எழுத்தாளர்களை மறந்த ஒரு சமூகம் என்பது வருங்காலத்தில் வரலாற்றை படைக்க இயலாத ஒரு சமுதாயம் மாறிவிடும். அதனால கண்டிப்பா நீங்க வாசிக்க தான் எழுத்தாளர்கள் உருவாகுவாங்க. எழுத்தாளர்களை நல்லா நீங்க வந்து ஊக்குவிக்கும் போது உங்களுக்கு நல்ல நல்ல படைப்புகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். உங்க ஊரை பத்தின ஒரு படைப்புகள் கிடைக்கும். ஆங்கிலத்துல வந்து ஒரு சொல்லுவாங்க, டு தி விக்டர் கோஸ் தி ஸ்பாயில்ஸ் அப்படிம்பாங்க. ஜெயித்தவர்கள் எழுதுவதுதான் வரலாறு. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா, கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு எயினர் நாடுன்னு ஒரு பேர் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய ஆகச்சிறந்த வீரர்கள் இங்கதான் இருந்தாங்க. கிருஷ்ணகிரி தருமபுரி இணைந்த பகுதிக்கு வந்து பாராமகால்னு ஒரு பேரு. 12 கோட்டைகள் இருந்ததுனால இங்க பாராமகால் அப்படின்ற ஒரு பேர் இருந்துச்சு. இங்க இருக்கக்கூடிய முதலில் தமிழ்நாட்டில் பாறை ஓவியங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது நம்மளுடைய கிருஷ்ணகிரி மாவட்டத்தில். இரும்போடைய தொன்மையை வந்து முதல் எடுத்து பறைசாற்றியது மயிலாடும்பாறை. ஆனா கிருஷ்ணகிரி மாவட்டம் எப்பயுமே ஒரு சீட் ஆஃப் பவரா இருந்தது கிடையாது. அதாவது என்னன்னா, ஒரு பண்டைய கால பேரரசோட தலைநகரா இருந்தது கிடையாதுன்றதுனால சங்கம் வளர்த்த மதுரைக்கு கிடைத்த ஆவணப்படுத்துதல் கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு கிடைக்கல. இப்போ அதை வந்து ஆரம்பிச்சிருக்கோம். கல்லில் உறைந்த வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு போன வருடம் வந்து ஒரு படைப்பு ஒண்ணு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கோட்டைகள், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகள், அங்க இருக்கக்கூடிய பாறை ஓவியங்கள், அங்க இருக்கக்கூடிய புராதன அகழ்வாராய்ச்சி சின்னங்கள், இதெல்லாம் பத்தி ஒரு புத்தகம் போட்டிருக்கோம். இந்த புத்தகத்தையும் நான் ஒரு சில காப்பிகள் வந்து நம்மளுடைய புக் ஃபேர்ல கொடுக்குறேன். வரக்கூடிய மக்களுக்கு நீங்கள் இலவசமாகவே கொடுங்க. கண்டிப்பான முறையில் கிருஷ்ணகிரியோட வரலாறு இன்னும் நம்ம பல இடத்துக்கு கொண்டு போனோம்.
உள்ளபடியே ஒரு அறிவார்ந்த சமுதாயத்துடன் இந்த உரையாடலை உங்களிடம் நிகழ்த்தியதில் எனக்கு மனமார்ந்த மகிழ்ச்சி. மேலும் இந்த போன தடவை சொன்னாங்க கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் மதிப்பீடுல புத்தகங்கள்லாம் இந்த விற்று தீர்ந்தது அப்படின்னாங்க. அது இன்னும் 2 மடங்காக ஆகணும். மேலும் இந்த புத்தக கண்காட்சி நம்மளுடைய பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் சொன்னது போல 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடியது. அடுத்த முறை நாம் அனைவரும் சேர்ந்து முதலிடத்தில் இருக்கும் என்பதை அதுக்குண்டான முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.